Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமான என் சகோதர சகோதரிகளை விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம். பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடிடுங்கள். பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்க. அது என்ன புதிய பாடலை பாடுங்க? நம்ம பாடுற பாட்டெல்லாம் ஏற்கனவே பாடின பாட்டு தானே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் புதியதொரு பாடலை பாடுங்கள். ஏன் தெரியுமா? வார்த்தை புதுசாக இருக்குதோ வார்த்தை பழசாக இருக்குதோ அது வேற. எந்த எண்ணத்துலையும் எந்த உணர்வுடனும் எந்த மகிமையுடனும் எந்த மாட்சிமையுடனும் நம்ம ஆண்டவர் அந்த பாடலில் உயர்த்துறோன்றது வேற இல்லை. இன்றைக்கி நம்ம ஜபிக்கிற மாதிரி நேற்று ஜபிச்சது இல்லை. இன்றைக்கி நம்ம ஜபிக்கிறது போல் நாளைக்கு ஜபிக்க போகிறது இல்லை. இன்றைய நாள் புதிய நாள். ஆண்டவரை ஆர்ப்பரித்து உயர்த்துகின்ற நாள். விவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு சொல்வார், நான் இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்பால் ஈர்த்துக்கொள்வேன். அதனால தான் ஆண்டவரை நாம் உயர்த்துகிறோம். அவரை உயர்த்த 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 அவர் நம்மையும் எடுத்துக்கொள்கிறார். இந்த உலக மாந்தர் அனைவரும் எடுத்துக்கொள்கிறார். மீண்டும் ஒரு முறை முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடலாமா? நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுங்கள். சேர்ந்து பாடலாமா? திருப்பாடலில் இருக்கிற இந்த பாடல் எல்லாரும் கைகளை தட்டி ஆர்ப்பரிச்சு பாடலாமே. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். சேர்ந்து ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். சேர்ந்து பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். நரம்பிசைத்து குழலூதி அவரை புகழ்ந்து பாடுங்கள். நரமிசைத்து குழலூதி அவரை புகழ்ந்து பாடுங்கள். சேர்ந்து பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் புதியதொரு பாடல். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஈஸ்வரன் அவரை போற்றலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ரபலஹந்தரதல ஷவரோரதல பஹாந்திரி. நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை இறங்கி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. பரலோக மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவரின் வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. இங்கே கூடியிருக்கிற என் சகோதர சகோதரிகள் மீது உமது அபிஷேகம் இறங்குகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை ஆண்டவரே. உமக்கு மாட்சி ஆண்டவரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. சேர்ந்து உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. சேர்ந்து உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீ. என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. சேர்ந்து உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. மகனாக மகளாக அப்பா வென்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. அப்பா உரிமையை எனக்கு தந்தீ. அப்பா உரிமையை எனக்கு தந்தே. சேர்ந்து உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. அச்சாரமாய் முத்திரையா அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையா அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. சேர்ந்து உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. ஐயா உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன்
உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. சேர்ந்து உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீ. என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீ. அப்பா ஒருபோதும் கைவிட மாட்டீ. என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீ. சேர்ந்து என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீ. விசுவாசம் அறிக்கையிடுங்க. என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீ. 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை விசுவசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தொட்டதுக்காக நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு சுகமளித்ததுக்காக நன்றி ஆண்டவரே, பேய்களின் அந்தகார சக்திகளினுடைய தாக்குதல்களிலிருந்து எங்களை விடுவித்ததுக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டைக்காக நன்றி ஆண்டவரே, அதில் நான் புகுந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை தொட்டதுக்காக நன்றி ஆண்டவரே, எங்களோடு பிரசன்னமாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வாயை திறந்து துதிங்களே, துதிங்களே, அவரை போட்டுங்களே. நன்றி 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 ரபரஹந்தரதல ஷவரோ நன்றி நன்றி ரபரஹந்தரதல பகந்தரதல சுதரபலஹரலீரதரபலஹரவரே. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. ஓ நன்றி தகப்பனே, அப்பா நன்றி 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 நன்றி. ரபலஹந்தரதல ஷு உரபல நரதரி பலஹன நதர பலஹன நதர பலஹன நதர பல தீரஹன நதர பலஹன நதர ஷவர பலஹன திரிரி நதர பலஹன தரந்தர பல இருதர பலஹன நதர பலஹன நதர பலஹன நதர பலஹன நதர பல தீரந்தர ஷவர பலஹன நதர பல இருதர பலஹன நதர பல தீரந்தர பலஹன நதர பலஹன நதரி பலஹன. நன்றி 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 செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. விசுவாசத்தோட உங்க உடல்ல ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் கூட ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை நம்ம மத்தியில் இறங்கி வந்து இருக்கிறது. அந்த வல்லமை நம்மளை தொட்டி சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே உன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள். In the name of Jesus, receive your healing now. Be healed in the name of Jesus. Every pain, every assault of the evil one, I remove from your life in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா அந்தகார சக்திகளும் உன்னிடமிருந்து மறைந்து போவதாக, ஓடி போவதாக. ஓ இயேசுவின் பாதத்துக்கு எல்லா அந்தகார சக்திகளையும் கட்டி போட்டு இயேசுவின் பாதத்துக்கு அனுப்புகிறேன். இறுதி தீர்ப்பின் நாளில் அது தண்டிக்கப்படுவதாக. In the name of Jesus, I bind and cast every evil spirit here to the feet of Jesus. விடுதலை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நன்றி செலுத்தி பெற்றுக்கொள். வாயை திறந்து, வாயை திறந்து நன்றி செலுத்துங்க. உங்க வாயை திறந்து விசுவாச அறிக்கை எடுங்க. Oh, the Lord is here. இதோ வல்லமை நிறைந்தவர் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறார். இதோ வல்லமை நிறைந்த உனக்கு வல்லமையாய் நிரப்புகிறார். Receive his power. நன்றி இயேசுவே. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள். ஆமாண்டவரே, முடவர்கள் நடந்தார்களே, இன்றைக்கும் நாங்கள் அதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஓ எங்களை பார்க்க செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. அற்புத அதிசயங்களை நாங்கள் காண செய்கிறதுக்காக நன்றி. மாமிசத்தின்குரியவர்களாக இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறதுக்காக நன்றி. ஆவிக்குரிய சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக நன்றி. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து பயணிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை மட்டி பற்றுக் கொண்டிருக்கிறோம். Thank you Jesus.
உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ள வரும் பொழுது உட்காருங்க. உள்ள வரும் பொழுதே ஒரு சிலர் இந்த முதுகில் வலி பிரச்சனை, உட்கார முடியுமான்னு தெரில, இந்த நாள் முழுக்க உட்கார முடியுமான்னு தெரிலன்ற பயத்தோடு வந்திருந்தீங்க ஒரு சிலர். இப்போ நீங்கள் உட்காரும் பொழுதே நீ உட்காந்து பாருங்கள், வலிக்குதா பாருங்கள். In the name of Jesus you were healed. நீங்கள் துதி ஆராதனையின் போது சுகமடைந்தீர்கள். எத்தனை பேர் செக் பண்ணி பாருங்க. முதுகு வலி இல்லைன்னா ஏன்ச்சு நின்று சாட்சி சொல்லுங்க பார்ப்போம். Praise the Lord. என்ன ஏன்ச்சு நின்று தான் சாட்சி சொல்லுங்களேன். அம்மா எப்பயிலேருந்து வலிச்சுட்டு இருந்தது? வரும்போது வலி இருந்துக்கிட்டே இருந்தது. வரலாமா வேணாமான்னு யோசித்தீங்களா? ஆண்டவர் சொன்னார், அதுக்காக தான் முதல்லையே ஹீல் பண்ணிட்ட, ஒழுங்காக உட்காந்து வார்த்தையை கேளுன்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கரவொலி எழுப்பி ஒரு மகிமை செலுத்துங்களேன். எப்பயிலேருந்துமா வலி இருந்தது உங்களுக்கு? அங்கேருந்து அது பாருங்க, முதுகு எல்லாம் வலி. ஏன் தெரியுமா? பிசாசு அவங்க தான் குடைவான். உட்கார முடியுமா? நான் சொல்லலை, ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை. உட்கார முடியுமான்ற பயந்தீங்க இல்லையா? அந்த பயத்தையும் ஆண்டவர் நீக்கி விட்டார், அந்த வலியும் ஆண்டவர் நீக்கி. நல்லா உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர் எப்பயிலேருந்து? 2 வாரமா இருந்தது, இப்போ இருக்கா? இல்லை இப்போ நான் என்ன கேட்டேன், வலி இருக்கா? இல்லை, சுத்தமாக இல்லை, துளி கூட இல்லை. எத்தனை நாளாக இருந்தது? 2 வாரமாக வலி இருந்தது. ஆண்டவரை துதிக்கிற நேரத்தில் அந்த வலி ஓடி போடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேருக்கு ஆண்டவர் சுகம். அம்மா சொல்லுங்க, எத்தனை நாளா? எதுவுமே இல்லை, இயேசு எடுத்துட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்கம்மா, எப்பயிலேருந்து வலி இருந்தது? பாருங்களேன், இருந்த சோர்வெல்லாம் ஒரே நொடி பொழுதில் எடுத்துட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உட்காருங்கம்மா சேர்ந்து. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஐயா ஒருபோதும் கைவிட மாட்டீர். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். அப்பா சத்தமே கேட்கல. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. சேர்ந்து ஒருபோதும் கைவிட மாட்டீர். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர். எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். என் குடும்பத்தை ஒருபோதும் கைவிட மாட்டீர். என்னுடைய தொழில ஐயா ஒருபோதும் கைவிட மாட்டீர். என்னை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்தில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஒரு புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டேன். அந்த புத்தகம் யார் எழுதுனா அப்படின்னா,
ஒரு சிஎஸ்ஐ சகோதரர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் பேர் இப்போ மறந்து போச்சு. அந்த புத்தகம் இருக்குது, வேணும்னா நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். புத்தகம் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அந்த புத்தகத்தை வாசிங்க. இந்த புத்தகம் எதை பற்றி அப்படின்னு சொன்னால், சாது சுந்தர் சிங் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் இமயமலையில் கைலாச மகரிஷி அப்படின்னு ஒருத்தரை சந்தித்ததை பற்றிய புத்தகம். கைலாச மகரிஷி, இது இந்த புத்தகம் விற்பனைக்கெல்லாம் உள்ளது, நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்களை பற்றி அவர் எழுதுகிறாரு. குறிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சியை அந்த புத்தகத்தில் சொல்கிறதா ஒருத்தவங்க சொன்னாங்க. அது ரொம்ப ஆழமான ஒரு சத்தியமாக எனக்கு தோணுச்சு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், சாது சுந்தர் சிங் கைலாச மகரிஷியை இமயமலையில் ஒரு குகையில் சந்திக்கிறாரு. இவர் பல வருஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிஞ்சு அந்த குகையில் இருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆவிக்குரிய காரியங்களை அவளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த கைலாச மகரிஷி சொல்கிறாரு சாது கிட்ட, ஒரு முறை ஒரு மனிதனுடைய ஆத்மாவை நான் சந்தித்தேன், ஒரு மனிதனுடைய ஆன்மாவை நான் சந்தித்தேன். அவன் அப்போ தான் செத்துருந்தான், இறந்து போன ஒரு மனிதனுடைய ஆன்மாவை சந்தித்தேன். அவன் வந்து ஆண்டவரால் தீர்ப்பிடப்பட்டான். இறந்தவனு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இறந்த உடனே நமக்கு ஒரு தனி தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பில் என்ன நடக்கும்? சாவான பாவம் இல்லாமல் இறந்து போனா மோட்சம் கிடைக்கும்னு தீர்ப்பு வரும். சாவான பாவத்தோடு செத்து போனால் நரகம் அப்படின்னு தீர்ப்பு வந்துடும். சரியா? அப்போ இவனுக்கு தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. தீர்ப்பு ஆயிடுச்சு. எங்கே போனோன்னே நரகத்துக்கு தள்ளப்படணும்னு தீர்ப்பு ஆயிடுச்சு. அப்போ இவன் ரொம்ப முகவாட்டமாக இருந்து இவர் வந்து அவனை சந்திக்கிறார். நரகத்துக்கு தீர்ப்பு பெற்ற ஒரு ஆத்மாவை சந்திக்கிறார். அவனுடைய முகமாட்டத்தையும் அவனை பார்த்தும் இந்த கைலாச மகரிஷி வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ, இப்படி ஒரு ஆத்மா வேதனைப்படுதே, இதுக்காக நம்ம எப்படி இதை சும்மா விடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறார். என்னன்னு ஜெபிக்கிறாரு? ஆண்டவர் இந்த ஆத்மாவை மோட்சத்துக்கு எடுத்துக்கணும்னு ஜெபிக்கிறார். இவர் ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா வானதூதர் வந்து இறங்கிட்டார். வானதூதர் வந்து, ஐயா என்ன பண்ணுறீரு? தீர்ப்பு ஆயிடுச்சு. தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, இது அங்கே தான் போகும். நீ என்ன சொல்கிறது? ஆண்டவரால் முடியாதது எதுவும் இல்லை. நான் ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணி அந்த ஆத்மாவை மோட்சத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு வலுக்கட்டாயமாக ஜெபிக்கிறாரு. வானதூதர் சொல்லி சொல்லி பார்த்துட்டு, இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான், வேலைக்கு ஆகுதுன்ட்டு போயிட்டார். இது நீங்கள் அந்த புத்தகத்தில் படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். போயிடுவார். இவர் ஜெபம் பண்ணுறதை பார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நிற்பார். ஐயா என்ன தான் வேணும் உனக்கு? இப்படி பண்ணுறியே, என்ன வேணும் உனக்கு? இல்லை, அவர் பாவம், நீங்கள் கூப்பிட்டு போங்களேன். இப்போ என்ன? அவனை தான் மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், அவ்வளோதானே? சரி. அவன் எங்கே இருக்கான்? அவன் ஆத்மா அங்கே நிற்கிது. இவர் இங்கே ஜெபம் பண்ணிருக்கார். அவன் ஆத்மா அங்கே தூரத்தில் நிற்கிது. ஆண்டவர் இங்கே நிற்கிறார். ஆண்டவர் சொன்னாராம், போய் அவனை போய் கூப்பிட்டு வா, அவனை என்கிட்ட வர சொல்லு அப்படின்னாரான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இவன் போகும்போது என்ன பண்ணாரான்? அவருடைய மகிமையை எல்லாம் ஒரு போர்வையில் போத்துற மாதிரி அவருடைய மகிமையை போத்திக்கிட்டாராம். போத்திக்கிட்டு ஒரு சின்ன கேப் கொஞ்சோண்டு அந்த போர்வையில் விடுறாராம். அவர் சொல்கிறாரு, அந்த ஃபுல் மகிமையை அவர் வந்து மூடுறதை என்னால் கண்ணால் பார்த்தேன். மூடி ஒரு சின்ன கேப்பில் கொஞ்சம் வெளிச்சம். இப்போ போய் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அவனை கூப்பிட்டு வராங்களாம். கூட்டிகிட்டு வந்து ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ளே நின்ன உடனே அந்த மனுஷன், ஐயோ ஐயோ எரியுது, எனக்கு நிற்க முடியாது, தாங்க முடியலன்ட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டானா. அப்போது ஆண்டவர் கைலாச மகரிஷி கிட்ட சொன்னாராம், நான் விருப்பப்பட்டு யாரையும் நரகத்துக்குள்ளே தள்ளுறது இல்லைப்பா, ஆனால் அவனால் இந்த பிரசன்னத்தை தாங்க முடியாது, தேவ பிரசன்னத்தை தாங்க முடியாது. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கி அருளாலயத்தில் வந்து உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ பிரசன்னத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்கிறார், ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளேயும் நிற்க முடியாதவர்கள் பலர் உண்டு. நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, இங்கே நிற்கிறீங்க, இங்கே உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே, ஆண்டவருடைய மகிமையோடு இங்கே இறங்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே, யூ ஆர் பிளஸட் பீப்புள்.
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம். அப்போது நான் இங்கே வந்து உங்களுக்கு பிரசங்கம் கொடுக்கும் போதெல்லாம் கூட அந்த மனநிலையோடு தான் பிரசங்கம் வைக்கிறேன். சாதாரண விஷயங்களை இங்கே பேசுகிறது இல்லை, ஆழமான காரியங்களை தான் பேசி சொல்லிக் கொடுக்குறோம். தயவு செய்து உண்மையிலிருந்து விலகி போகாதீர்கள். எப்படி? உண்மையிலிருந்து விலகி போகாதீர்கள், உண்மையை பிடித்து கொள்ளுங்கள். எது உண்மை? இது இப்படி தான் பேசக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது? எது உண்மை? உமது வார்த்தையே உண்மை என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ எப்போ நம்ம வந்து உண்மையை விட்டுட்டு கட்டுக்கதைகளை நம்ப ஆரம்பிக்கிறோமோ என்ன ஆயிடுது? we will go away from the Lord. அப்போ யாருக்கு எந்த அனுபவமாக இருந்தாலும் செக் பண்ணணும். பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்னங்க சொல்லுது? இப்போ நம்ம கைலாச மகாரிஷிக்கு நடந்த இந்த அனுபவத்தை சொன்னேன். விவிலியம் என்ன சொல்லுது? பரிசுத்தம் இல்லாத எதுவும் அவருடைய மகிமையில நிற்க முடியாது, அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் நாம் அவரை நோக்கி திரும்பி வருகின்ற பொழுது நம்மை தேடி ஓடுகிற தகப்பனாக நம்மளுடைய விண்ணக தகப்பன் இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்ன உண்மை தெரியுமா? அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கிறார்? இதில் தான் போன தடவை தியானத்தை முடித்தேன். ரோமையருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 28, 29 வசனங்கள் வாசிங்க. ரோமையர் 8, 29. ரோமையர் 8, 29 வாசிங்க. நான் தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இருக்கீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யூ ஆர் நாட் an ordinary people. நீங்கள் சாதாரண மக்களிடம் கிடையாது. அதனால தான் தொடக்கத்தில் சொன்னாலே அந்த வசனத்தை, அரச குருத்துவ திருக்கூட்டம். அப்ப ராஜா போல ராணியை போல தான் நீங்களும் நானும் வாழணும். அதுதான் தேவ சித்தம். ஏங்க, அரசனுடைய பிள்ளை பிச்சைக்காரன் இருக்க முடியுமா? முடியுமா? முடியாது. அப்ப ராஜாதி ராஜனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? அந்த கெத்தோட தான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வல்லமையோட தான் இருக்கணும், அந்த அதிகாரத்தோட தான் இருக்கணும். அந்த அதிகாரத்தோட வாழ தான் ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். திருப்பி வாசிங்க 29. தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்ல கவனிங்க, யாருடைய சாயலுக்கு? அது யாரு? அப்ப என்ன சொல்றாரு? எதுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்தாரா? முன்னாடியே இயேசு கிறிஸ்து போலவே நீங்களும் நானும் மாறிடணுமா? எப்படி? யார போல? யார போல? பிரியமான என் சகோதர சகோதரிகளை, உங்களுக்கென்று பின்பற்றுவதற்கு வேற முன்மாதிரிகள் கிடையாது. நான் சொல்றது விளங்குதா? நமக்கு இருக்கிற முன்மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஐயோ, இந்த சாமியார் தான் எனக்கு முன்மாதிரி, இந்த அங்கிள் தான் எனக்கு முன்மாதிரி, இந்த ஆண்டி தான் எனக்கு முன்மாதிரி, இந்த சிஸ்டர் தான் எனக்கு முன்மாதிரி. நோ. அப்படி யாராவது முன்மாதிரி வச்சிருந்தீங்கன்னா தூக்கி குப்பையில் போடுங்க. யார் முன்மாதிரி? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முன்மாதிரி. அப்போ மனிதர்கள் முன்மாதிரியை வச்சிருக்க கூடாதா? வச்சிருக்கலாம். எப்படி? நல்ல விஷயத்துக்கெல்லாம் இல்லை. அவங்க இயேசுவை பின்பற்றி இருக்கிறாங்களா? அப்போ அவங்களை பின்பற்றலாம். ஹல்லேலூயா. பவுலடிகளார் தானே சொல்றாரு, நான் இயேசுவை பின்பற்றியது போல சகோதர சகோதரிகளே என்னை பின்பற்றுங்கள். இயேசுதான் மாடல். அப்ப எந்த மனுஷனை பின்பற்றலாம்? எந்த மனுஷன் அந்த இயேசுவினுடைய மாடலை பின்பற்றி வாழ்ந்து காட்டுறாரோ, நான் இயேசுவை போல வாழ்ந்து காட்டிட்டேன், என்ன போல நீ வாழ்ந்து யாருக்கு சொல்றதுக்கு அந்த தைரியமும் அருகதையும் இருக்குதோ அவங்கள பின்பற்றணும். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, தயவு செய்து கவனமாயிருங்கள். இன்னைக்கு இயேசுவின் பேரை சொல்லிட்டு பலவிதமான தினுசாலாம் கிளம்பி இருக்குது.
உஷாராக இருங்கள். இது இயேசு கிட்ட இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும், அவங்க சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு போதனையும், இது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. பொய்யான தீர்க்க தரிசனங்களையும் பொய்யான இறைவா குறைப்பவர்களையும் தயவு செய்து அதனுடைய அடித்தளத்தை கொண்டு செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனால தான் ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமியில் பிறந்தார். சாதாரண மனிதனைப் போலவே இந்த பூமியில் வாழ்ந்தால் யாராக இருந்தாலும் அவரை பின்பற்றலாம் என்பதற்காக தான் ஆண்டவர் இப்படி செய்தார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஏன் நம்மளை முன்குறிச்சிருக்கிறாரு? திருப்பி வாசிங்க 29. ஆண் தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தன் மகனின் சாயலை அப்புறம் கடவுள் என்ன பண்ணாரா? உங்களை தேர்ந்தெடுத்தது மட்டும் இல்லை, உங்களை நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாயெல்லாம் இருக்கணும்னு உங்களை முன்குறிச்சிருக்கிறாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ விரும்பினாலும் சரி, நீ விரும்பினாலும் சரி, ஆண்டவருடைய திட்டம் உன்னை இயேசுவின் சாயலுக்கு ஏற்ற போல மாற்றுறது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதுக்கு பாடுபட்டாலும் சரி, நான் அதை பற்றி பாடுபடலைனாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரே வேலை என்னென்னா நம்முடைய சாயலை இயேசுவின் சாயலை போல மாற்றணும். அப்போ ஆண்டவருடைய திட்டத்துக்கு, ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்களுக்கு நம்ம எஸ்ன்னு சொல்லி, ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நான் பாலைவனத்தில் நடக்கிறதுக்கு தயாராக நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் கஷ்டமே இல்லை. அவர் என்ன பண்ணுவார்? இயேசுவின் சாயலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சாயல் அவரே மாற்றுவார். பிரச்சனை எங்கே வருதுன்னா, உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவர், என்னுடைய சித்தம் நிறைவேறட்டும் சொல்லும் போது தான் வருது. எப்படி? உங்கள் சித்தம் இல்லை. அதனால தான் நான் போன தடவை ஒரு தடவை சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன், என்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் நரகத்துக்கு தான் போகிறாங்க. ஏன்? எப்போ பார்த்தாலும் என்னுடைய சித்தம் உங்களோட சித்தமாக மாறிட்டோம், என்னுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க, நான் இப்படி பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் முடிச்சு கொடுத்துருங்க, நான் இதை இப்படி இது நீங்கள் யார்? உலகத்தை படைத்தவருக்கே ஐடியா கொடுக்குற ஐடியா பண்ணி இவங்க. ஆண்டவர் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அது அவங்க இருக்கிறாங்க, அவங்கள அங்கே அனுப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், இது இப்படி பண்ணிட்டா நல்லாயிருக்கும், இவங்களுக்கு இங்கே வேலை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்க எது நல்லா இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? முடிவை தொடக்கத்திலேருந்தே அறிந்திருக்கிறவர் அவர். அப்போ தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் போன தடவை நான் செய்தி கொடுத்தப்போ உடைய சம்மரி. இப்போ தான் இன்றையோடைய செய்திக்கு வரேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னால், பிரியமான என் சகோதர சகோதரிகளே, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 42வது வசனம். திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் திருத்தூதர் கற்பிற்றவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். இல்லை அவ்வளோதான். எதில் நிலைத்திருந்தாங்க? முதலாவது திருத்தூதருடைய திருத்தூதருடைய போதனையில் நிலைச்சு நின்னாங்க. 2வது நட்புறவில் நிலைச்சு நின்னாங்க. 3வது அப்பம் பிடுவது. 4வது, நல்ல கவனிங்க, இந்த 4 விஷயங்கள் தான் தொடக்க கால திருச்சபையில் இருந்தது. தொடக்க கால திருச்சபை இந்த 4 பில்லர், இந்த 4 பில்லரில் தான் தொடக்க கால திருச்சபை நின்றுக்கிட்டு இருந்தது. முதலாவது அப்போஸ்தலருடைய போதனைகள், திருத்தூதர்களுடைய போதனைகள். இதை அப்போஸ்டாலிக் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திருத்தூதருடைய போதனைகள் தான் புதிய ஏற்பாட்டாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறது புரியுதா? அன்னைக்கு டேட்டில் புதிய ஏற்பாடு கிடையாது, அன்னைக்கு டேட்டில் பைபிள் கிடையாது. அதனால் அந்த பைபிளுக்கு முன்னோடியாக இருந்தது திருத்தூதருடைய போதனை. அவர்கள் திருத்தூதரின் போதனையில் நிலைத்திருந்தார்கள். அப்போ பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு டேட்டில் நம்ம நல்ல கிறிஸ்தவனை நிலைச்சிருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம எதில் நிலைச்சு நிற்கணும்?
நான் கேட்குறேன், நீங்கள் நான் கேட்குற கேள்வியை முதல்ல உள் வாங்கிட்டு அப்புறம் பதில் சொல்லுங்கள். அவர்கள் முதலாவது திருத்தூதருடைய போதனையே நிலைச்சு நின்னாங்க. இப்போ திருத்தூதருடைய போதனை என்னவா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு அந்த திருத்தூதருடைய போதனை நிலைச்சு நிற்கணும்னா நம்ம எதில் நிலைச்சு நிற்கணும்? புதிய ஏற்பாட்டில் நிலைச்சு நிற்கணும். அவர்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள், அவர்கள் இறை வார்த்தைகள் இல்லாட்டி வேதங்கள் அப்படின்லாம் போடலை. என்ன போட்டிருக்கு? திருத்தூதருடைய போதனையில் நிலைத்து நின்றார்கள். அந்த திருத்தூதர் போதனை எங்கே இருக்கு? புதிய ஏற்பாட்டில். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நிறைவு பெற்ற புத்தகம்தான் புதிய ஏற்பாடு. அப்போ பழைய ஏற்பாடு என்னது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு மக்களை முன் தயாரித்த புத்தகம்தான் பழைய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாட்டை நிறைவு செய்யதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து புதிய ஏற்பாட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரியா? அப்போ இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் எதன் அடிப்படையில் வாழணும்? புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் வாழணும். ஐயோ, அப்போ பழைய ஏற்பாடு படிக்க தேவையில்லையா? பழைய ஏற்பாடு படிக்கணும். எதுக்கு? பழைய ஏற்பாடு படித்தாதான் ஆண்டவர் அதை எப்படி மாற்றினாரு, ஆண்டவர் அதை எப்படி நிறைவுக்கு கொண்டு வந்தாரு, ஆண்டவர் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, ஆண்டவர் அதை எப்படி வாழணும் நமக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு புரியும். இந்த தெளிவு இல்லாததுனால தான் நிறைய பேர் நிறைய முட்டாள்தனங்கள் பண்ணுறாங்க. என்ன முட்டாள்தனம் பண்ணுறாங்க? ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் 40 நாளைக்கு குழந்தையும் அந்த அம்மாவையும் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறது இல்லை. ஏன்? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்குது. என்னது? நீ பிறந்தது நான் பிறந்தது தீட்டுன்னு சொன்னா எப்படி? நம்ம பிறந்ததே தீட்டுன்னு சொன்னால், நம்ம பிறந்தனால சாமி தீட்டாயிடும்னு சொன்னால், நீங்களும் நான் எதுக்கு கிறிஸ்தவனாக இருக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்காக நமக்காக ரத்தத்தை சிந்தி இறந்து போகணும்? திருச்சபை இதை சொல்லிச்சேன்னா இல்லை. 40 நாளைக்கு அம்மா கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிச்சா திருச்சபை? 80 நாளைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிச்சா? 40 நாள் கழிச்சு தான் ஞானஸ்நானம் கொடுக்க திருச்சபை சொல்லிச்சா? எதை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறோம்? பழைய ஏற்பாட்டில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் தெளிவாக கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தாரு? மனுஷனுக்கு வெளியிலிருந்து உள்ளே போகிறது எதுவும் அவனை தீட்டுப்படுத்துவது, அவனுடைய மனசிலிருந்து வெளியில் வர காரியங்கள் தான் அவனை தீட்டுப்படுத்தும். பொய்கள் அவனை தீட்டுப்படுத்தும், அசிங்கமான சிந்தனை அவனை தீட்டுப்படுத்தும், அவனுக்கு இருக்கிற இச்சை குணங்கள் அவனை தீட்டுப்படுத்தும். இரத்தப்போக்கு ஒரு மனுஷனை என்ன பண்ணாது? தீட்டுப்படுத்தாது. பிரியமான என் சகோதரிகளே, பிரியமான என் சகோதரர்களே, தயவு செய்து பழைய ஏற்பாட்டிலேருந்து ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? தொங்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் இன்றைக்கி நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனத்தை எடுத்து பிடிச்சிக்கிறாங்க. புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. சரியா? இதில் இன்னொன்று நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் மிக அதிகமாக எழுதியிருக்கிறவர் யார்? பவுல். பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட எவ்வளோ நேரம் செலவிட்டார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தமும் சரீரமும் இருக்கும்போது ஒரு நாள் கூட பவுல் அவர் கூட இருந்ததே இல்லை. அவரை பற்றி அவரை சந்தித்ததா கூட நம்ம பார்க்கலை. அவர் முன்ன பின்ன இயேசுவை பார்த்துருக்காரான்னு கூட தெரியலை. அந்த திருத்தூதர்கள் அவர் துன்புறுத்தும் பொழுது, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஒரு காட்சியில் தான் சந்திக்கிறார். அப்படி காட்சியில் சந்தித்தவர் புதிய ஏற்பாட்டினுடைய முக்காவாசி பகுதி எழுதியிருக்கிறார். எப்படி எழுதினார்? எப்படி எழுதினார் தெரியுமா? அவருக்கு பழைய ஏற்பாட்டு நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டு அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு? திருத்தூதர்கள் கற்றுக் கொடுத்த போதனையை வச்சு பார்க்குறார். ஆவியானவர் அவருக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நல்லா புரியுதா? திருத்தூதருடைய போதனையை ஒரு கண்ணாடியை போல மாட்டிக்கிட்டு பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் அவர் வாசிக்கிறாரு. ஆவியானவர் அவருக்கு பல வெளிப்பாடுகளை தராரு. அதைத்தான் அவர் என்ன பண்ணுறார்? புதிய ஏற்பாட்டினுடைய கடிதங்களில் எழுதுகிறார்.
அப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக கற்றுக்கொண்டார் பவுலடிகளார். இன்னைக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளை, பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக வாசிக்கணும். எதோட ஒப்பிட்டு வாசிக்கணும்? புதிய ஏற்பாடோடு ஒப்பிட்டு தான் பழைய ஏற்பாட்டை வாசிக்கணும். இதை பற்றி புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, இதை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்றதை அதை வச்சு கம்பேர் பண்ணி தான் வாசிக்கணும். அதனால தான் சொல்றேன், முதல்ல பைபிள் வாசிக்கிறவங்க தொடக்க நூல்ல தொடங்கக்கூடாது. எங்க தொடங்கணும்? புதிய ஏற்பாடு நல்லா வாசிச்சிடணும். இன்னும் சொல்ல போனா புதிய ஏற்பாடு ஏறத்தாழ மனப்பாடம் பண்ணிடணும். ஒவ்வொரு புத்தகத்திலையும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு மனப்பாடமாக மண்டையில் இருந்தால் தான் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது என்ன தெரியும், தெளிவாக தெரியும். அப்போ முதலாவது பார்க்கிறோம், திருத்தூதர்கள் அவருடைய போதனையில் என்ன பண்ணுறாங்க, நிலச்சி நிற்கிறாங்க. இதனால்தான் போன தடவை வந்தப்பே நான் சொன்னேன், ஒருத்தர் ஆண்டவர்கள் நிலச்சி நிற்கணும்னா பைபிளை வாசிக்கணும். யாருக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லையோ அவர்களால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நெருங்கிய உறவில் வாழ முடியாது. Where there is no word of God, there is no Jesus. Ignorance of the word of God is ignorance of Jesus. If you do not have time for the word of God, you don't have time for Jesus. எந்த வீட்டில் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை இல்லையோ அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஏன்னா அவர் வார்த்தை மனு உருவானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு முதல்ல நம்மளுக்கு தேவை இறை வார்த்தை. இதெல்லாம் போன தடவை நான் தெளிவாக எடுத்தேன், திருப்பி இதெல்லாம் சம்மரி. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். இறை வார்த்தையில் ஒருத்தர் நிலச்சி நிற்கிறாருன்னா அடுத்து என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நட்புறவு தேவைப்படுகிறது. இந்த நட்புறவு இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஃபெலோஷிப் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. கிரேக்கத்தில் கொய்னுன்யா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஃபெலோஷிப். பழைய தமிழ் வார்த்தை ஐக்கியம். என்னது? ஐக்கியம். புதிய வார்த்தையை என்ன சொல்லலாம்? நட்புறவு, இல்லாட்டி ஒற்றுமை. நான் சொல்றது விளங்குதா? இந்த நட்புறவு, பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நட்புறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நட்புறவுன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறேன்னா, பைபிளில் நட்புறவுன்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறேன். சரியா? நட்புறவுன்னு சொல்லும் போது உடனே என்ன நினைக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நினைக்கக்கூடாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, இந்த உலகம் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. நான் பேசுகிறது ஃபெலோஷிப், கொய்னுன்யா. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஃபெலோஷிப்புக்கு என்ன வித்தியாசன்றதெல்லாம் பார்ப்போம். சரியா? அதனால் இந்த ஃபெலோஷிப்ன்ற வார்த்தை எழுதிக்கங்க, முடிஞ்சால் கொய்னுன்யான்ற வார்த்தையும் எழுதிக்கங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னு சொன்னால், விவிலியம் சொல்லுகிறது, நாம் கடவுளோடு கொய்னுன்யாவில் வாழ, கடவுளோடு நட்புறவில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? கடவுளோடு எப்படி வாழணுமா? நட்புறவோடு. வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனம். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? தம் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? பிரியமான என் சகோதரனே சகோதரியே, ஒரு கிறிஸ்தவனுக்கு அடிப்படை கிறிஸ்து இயேசுவோடு நட்புறவு, கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியம், கிறிஸ்து இயேசுவோடு கொய்னுன்யா, கிறிஸ்து இயேசுவோடைய ஃபெலோஷிப். அதனால தான் இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு. ரோமேர் 8:1. கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. அப்ப கிறிஸ்துவிட்டு பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு என்னது? அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கிறிஸ்து இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. அப்ப கிறிஸ்துலேருந்து பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை தீர்ப்பு உண்டு. எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா தண்டனை தீர்ப்பு உண்டு.
இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதனால் மீட்படைய முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ்வடையவே முடியாது. அப்போ முதலாவது என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நட்புறவில் நாம் வாழ வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நோயை சுகமாக்க இல்லை, அது செய்வார். இங்கே வந்திருக்கிறீங்கன்னா உங்களை பிடிச்சிருக்கிற பேயை ஓட்டுறதுக்கு இல்லை, அதையும் அவர் செய்வார். இங்கே வந்திருக்கிறீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அதை அவர் செய்வார். ஆனால் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறது எதுக்கு? நீங்களும் நானும் இயேசுவோட இணைஞ்சிருக்கணும், ஒரு நட்புறவில் இருக்கணும், ஒரு ஐக்கியத்தில் இருக்கு, இயேசுவோட ஐக்கியத்தில் இருக்கு. அப்படின்னா என்னென்னா, இயேசுவையும் நம்மளையும் பிரிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம மாறிடணும். அடுத்து 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். இங்கிலீஷில் 14வது வசனம் இருக்கும், தமிழில் 13 வசனத்தோடு முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும். இந்த வசனத்தை தான் எப்போ சொல்கிறோம்? ஒவ்வொருத்தரையும் சாமியார் பூசையில் சொல்கிறார். என்னதுக்கு? பூசைக்கு வர்றதே எதுக்கு தான்? பரிசுத்த ஆவியானவரோடு நட்புறவு வச்சுக்கிறதுக்கு தான். நம்ம நினைக்கிறோம் பூசைக்கு வர்றது நம்ம கடமை கட்டளை, அதனால சண்டே பூசைக்கு வந்துட்டால் கடமை முடிஞ்சு போயிடுது. இன்னும் அதுக்கு இல்லை. ஆண்டவர் கூப்பிடுறது எதுக்கு? பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு ஐக்கியம், ஒரு நட்புறவு, ஒரு ஃபெலோஷிப், ஒரு கொய்னொன்யா. அடுத்து 1 யோவான் எழுதிய முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 1:3. தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டிருக்கும் நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவித்தோம். அப்ப பாருங்க, இயேசுவோட நட்புறவு, தூய ஆவியாரோடு நட்புறவு. இதில் என்ன போட்டிருக்கு? தந்தையோடு நட்புறவு. 3 வசனத்தை அதனால தான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. எதுக்கு? இயேசுவோட நட்புறவு, பரிசுத்த ஆவியானவருடைய நட்புறவு, இன்னொன்று தந்தையோடு நட்புறவு. இந்த நட்புறவுடன் வாழ்கிறவன் தான் நல்ல கிறிஸ்தவன். இன்றைக்கி உங்களை பார்த்து நம்ம கேட்டுக்க வேண்டிய, நம்மளே பார்த்து கேட்டுக்க வேண்டிய கேள்வி, இன்றைக்கி ஆண்டவரோடு நட்புறவில் தான் வாழ்கிறேனா? Am I living in communion with the Holy Trinity? தந்தை மகன் தூய ஆவியாரோடு ஐக்கியத்தில் நான் வாழ்கிறேனா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் என் நண்பர்கள். எப்பொழுது? நம்ம எப்போ இயேசுக்கு நண்பர்களாக இருக்க முடியும்? பைபிளில் போட்டிருக்கு, நான் உங்களை இனி பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இனி நான் உங்களை நண்பர் என்றேன். அப்புறம் நான் சொல்வதை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இப்போ புரியுதா? ஏன் முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம்? ஏன் திருத்துதருடைய போதனையில் நிலைச்சு நிற்கணும்? ஏன்னா அதுதான் வார்த்தை. அடுத்தது நட்புறவு எதுக்குன்னா, இந்த வார்த்தை நம்மளை எதுக்கு கூட்டிகிட்டு போகணும்? நட்புறவுக்கு கூட்டிகிட்டு போகணும். எப்போ நட்புறவோடு இருக்க முடியும்? எப்போ இயேசு கூட நட்புறவோடு இருக்க முடியும்? இறை வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது தான் அந்த இயேசுவோட நட்புறவில் இருக்க முடியும். இன்றைக்கி நம்மளோட நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நட்புறவை நம்மளால் சுவைக்க முடியாததுக்கு காரணமே என்னென்னா, பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பைபிள் படிக்க நேரம் இல்லை, பைபிள் படிக்க மனசு இல்லை, பைபிள் படிக்க ஆற்றல் இல்லை, பைபிள் படிக்கிறதுக்குன்னு. இதில் இன்னொன்று கொடுமை வேற. இதெல்லாம் ஆண்டவர் எப்படி தீர்ப்பிடுவார்னு நான் அடிக்கடி யோசிக்கிறேன். இப்போல்லாம் பைபிள் வீட்டில் படிக்கிறது இல்லை, மேடையில் அழகாக பைபிளுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு 2 கேண்டில் வச்சு பூ வேற.
இது யார் காதில் பூ வைக்கிறாங்கன்னு தெரியல. எப்படி பைபிளுக்கு 2 கேண்டில், கொஞ்சம் போல பூ, அப்புறம் என்னது ஊதுவத்தி. மனுஷனை ஏமாத்தலாம், கடவுளை ஏமாற்ற முடியுமா? முடியுமா? அவர் இதெல்லாம் பார்த்து மயங்குறவரா? இதெல்லாம் அஞ்சலி, தீப அஞ்சலி, தூப அஞ்சலி, மலர் அஞ்சலி, இப்படி போய் நின்ற கண்ணீர் அஞ்சலி தான் மிச்சம். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அதெல்லாம் செய்யுங்க, வேணான்னு சொல்ல. வச்சுக்கோங்க, செல்ஃபை வச்சுக்கோங்க, அதுக்கு 2 லைட்டை வேற போட்டுக்கோங்க, கலர் கலர் லைட்லாம் போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. ஆனால் அதெல்லாம் எப்போ பிரயோஜனமாக இருக்கும்? அந்த பைபிளை எடுத்து பைபிளை வாசிக்காத வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் படாத ஒரு புத்தகமாக தான். வீட்டில் எடுத்து, நான் பொய் சொல்லலைங்க, ஒரு சில வீட்டிலலாம் அந்த பைபிளை எடுக்க முடியாது. ஏன்? தட்டுனீங்கன்னா ஆஸ்துமா வந்துடும், டஸ்ட் அலர்ஜி வந்துடும். அம்புட்டு டஸ்ட் எதில் இருக்கும்? ஏன்? எடுத்தா தானே. ஐயோ ஃபாதர், இந்த கார்டை இத்தனை நாளா 6 மாசமா தேடி நிறுவனவாங்க. எதுல? ஆமாம், பைபிளுக்குள்ள தான் ரேஷன் கார்டு, பைபிளுக்குள்ள தான் இந்த கார்டு, அந்த கார்டு, ஃபேமிலி கார்டு, 10க்கு ஒளிச்சு வைக்கிற காசு, பைபிள் திறந்து இதெல்லாம் விழும் ஆண்டவருடைய வார்த்தையை தவிர. பிரியமான என் சகோதர சகோதரிகளை, நீங்கள் கடவுளோட ஐக்கியத்தில் இருக்கணுமா? தந்தையோட ஐக்கியத்தில் இருக்கணுமா? ஆவியானவரோட ஐக்கியத்தில் இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் இருக்கணுமா? தயவு செய்து இறை வார்த்தைக்கு இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. இறை வார்த்தை வாசிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. மற்றதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க தெரியுதுல, இறை வார்த்தைக்கு நேரத்தை ஒதுக்குங்க. பைபிள் கிழிஞ்சு போச்சுன்னா ஒரு புது பைபிளை காசு கொடுத்து வாங்குங்க. எல்லா இடத்துலையும் விற்கிது, புது பைபிளை காசு கொடுத்து வாங்குங்க. வீட்டுக்கு ஆளுக்கு தலைக்கு ஒரு பைபிள்னு வச்சிருங்க. வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு பைபிள்னு வைங்க. ஒரு புத்தகத்தை போல பயன்படுத்துங்க. ஆண்டவர் போதனைகளை கொடுக்கும் பொழுது அதில் எழுதுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. அது உங்களுடைய பாட புத்தகம். ஒரு பிள்ளையோடைய பாட புத்தகம் நீங்கள் பார்க்குறீங்க, அதில் ஒரு பென்சிலில் ஒரு லைன் கூட போடலைன்னா அந்த பிள்ளை எந்த லட்சணத்தில் படித்து கிழிச்சிருக்குன்னு தெரியும். பைபிள் கிளினுங்க. பைபிள் நம்ம படிக்கிற படியில் என்ன இருக்கணும்? அப்படியே அந்த நூலெல்லாம் விட்டு தொங்கணும், அப்படி இருக்கணும். நம்ம பைபிள்லாம் பாருங்க, புத்தம் புதுசா அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷனுடைய வாழ்க்கை பழசாயிடுச்சுன்னு அர்த்தம். வார்த்தை அவனுக்குள்ள போகலன்னு அர்த்தம். அடுத்து இன்னொன்று ஒரு நோய், தயவு செய்து கவனமாக இருங்க. செல்ஃபோனில் பைபிள் படிக்கிறத தவிருங்க. ஏதோ பைபிள் ஆப் வச்சுருக்கிறீங்க, ஏதோ அவசரத்தில் பைபிள் இல்லை, ஏதோ எடுத்துன பொழுதுனைக்கும் பைபிள் எங்கே வாசிக்கக்கூடாது? ஏன்னா பிசாசு உங்களை ஏமாற்ற நல்லா தெரியும் அவனுக்கு. நீங்கள் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும் போதே டிங்குன்னு மேலேருந்து ஒரு மெசேஜ் வரும், அப்படியே விரல் அதுக்கு போகும், வாட்ஸ்அப் போயிடுவீங்க. கொஞ்சம் வாலிப பிள்ளையா இருந்தால் இன்ஸ்டாகிராமுக்கு போயிடுவாங்க, மாட்டிக்குவோம். அதனால் பைபிள் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க. இறை வார்த்தைக்கு முதலிடம். இந்த இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது பிரியமான என் சகோதர சகோதரிகளே, பைபிள் சொல்லுகிறது இது நம்மளுடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். மாறாக அவர் ஒளியில் ஈர்ப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். யாரோட நட்புறவை பற்றி பேசுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நட்புறவை பற்றி பேசுது. என்னது? அவர் ஒளியில நடக்காம ஒரு மனுஷனால அவரோட நட்புறவுல இருக்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மோயிசன் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு சீனாய் மலையிலேருந்து இறங்கி வரப்போ மக்கள் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? மோயிசா, உன் முகத்தை மூடிக்கோ. ஏன்? உன் முகத்திலேருந்து வர பிரகாசத்தை பார்த்தா நாங்கள் செத்தே போவோம். எப்படி? ஆண்டவரை பார்த்துட்டு வந்தவனுக்கே அம்புட்டு பிரகாசம்னா
ஆண்டவருக்கு எவ்வளோ பிரகாசம் இருக்கும் பாருங்க. அவ்வளோ பிரகாசம் யாருக்குள்ள இருந்தது? மோசேயுடைய முகத்தில் இருந்தது. அதனால பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரே பிதாவாகிய சர்வேசனே சொல்கிறார், மோசேயிடம் பேசும் பொழுது நான் ஒரு நண்பனிடம் பேசுவதை போல் பேசுகிறேன், மோசேயோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன். அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட முகமுகமாக பேசணும், ஒரு மனுஷன் ஆண்டவரோட நட்புறவில் இருக்கணும்னா என்ன அவசியம்? அவருடைய ஒளியில நடக்கிறதுக்கு எனக்கு திராணி இருக்கணும். ஆண்டவருடைய ஒளியை பார்த்து பயந்து ஓடுறவனா இருக்கக்கூடாது. ஒரு சில பேர் வாழ்க்கையில் நல்ல கவனிங்க, தயவுசெய்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்கும் பொழுது நீங்கள் மற்றவங்கள பற்றி யோசிக்கக்கூடாது. யாரை பற்றி யோசிக்கணும்? என்னை பற்றி தான் நான் யோசிக்கணும். ஒரு சில பேர் வீட்டில் லைட்டு போடவே அவங்களுக்கு தோணாது. அப்படியே லைட்டு போட்டாலும் ஒரு டிம் லைட்டாக ஒன்று போட்டு வச்சுக்குவாங்க. ஹோட்டலுக்கு போனாலும் டிம் லைட்டாக போட்டு வச்சுக்குவாங்க. நல்லா கவனிங்க, எந்த இடத்துலலாம் மக்கள் ஒளியை பெருசாக விரும்பலையோ அங்கெல்லாம் இருளின் அதிகாரம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கு அது ஒரு சின்ன அடையாளம். பாவம் செய்கிற இடங்கள்லாம் பாருங்கள், லைட்டு கம்மியாக தான் இருக்கும், சின்ன பல்பு தான் இருக்கும், கொஞ்சம் லைட்டு தான் இருக்கும். எதுக்கு? இருளில் செஞ்சால் தண்ணி அடிக்கிற இடத்துலலாம் இருட்டாக தான் இருக்கும். பெருசாக பளிச்சுன்னு லைட்லாம் போட மாட்டான், அப்படியே டிம் லைட்டிங். அதுக்கு பேர் கிளாசி லைட்டிங். ஒரு சில பேர் வீடே அப்படி தான் வச்சுக்கிறாங்க. என்னது? டிம் லைட்டிங். ஐயோ ஃபாதர் ரொம்ப பிரைட் ஆகுது. இந்த லைட்டே பிரைட் ஆகுதுன்னு ஆண்டவருடைய லைட் எவ்வளோ பிரைட்டாக இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒளியில் நடக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தையின் ஒளியில் நடக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையே என் பாதைக்கு, என்னுடைய காலடிகளுக்கு வெளிச்சமும் அதுவே. Thy word is a lamp unto my feet and a light unto my path. திருப்பாடலில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இறை வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்கணும். அப்போ இறை வார்த்தையை வாசிக்கிறவங்க தான் வெளிச்சத்தை குறித்து சந்தோஷப்படுவாங்க. இல்லாட்டி மற்றவங்க எல்லாரும் ஒளிச்சு 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 வைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஏன்? இந்த ஒளித்து வைக்கிற அந்த பண்பு இருக்கு பாருங்க, இதுதான் பிசாசனுடைய பண்பு. ஒளிவு மறைவில் வச்சிருக்கிறது தான் பிசாசனுடைய பண்பு. இன்னைக்கு யார் கூட ஐக்கியத்தில் கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Am I a lover of darkness? Am I a lover of light? ஒளியை விரும்புகிறவர்களாக இருக்கணும். படிங்க திருப்பி. நட்புறவு கொண்டு இருக்கிறோம், மேலும் அவர் மகனாகி இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை வாசிச்சு அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சு அந்த இயேசு கிறிஸ்துவோட நட்புறவில் இருக்கும் பொழுது என்ன நடக்குமா? ஆண்டவர் இயேசுவோடு நமக்கு இருக்கிற நட்புறவு நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு நீக்கும். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லித்தரேன். எந்த ஒரு பாவத்தையும் நான் இதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதே பாவத்தில் மாட்டிக்குவீங்க. எந்த ஒரு பாவத்தையும் இதை பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன சொல்லிடுவீங்க? பொய் சொல்லிடுவீங்க. என்ன? திருடக்கூடாது திருடக்கூடாது திருடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சான்ஸ் கிடச்சோன்னே. ஏன் அப்படின்னா நம்மளுடைய புத்திக்கு கூடாதுன்ற வார்த்தை புரியாது. எக்ஸாம்பிள் கொடுக்கிட்டா, டெமோ கொடுக்கிட்டா, யானையை பற்றி யோசிக்காதீங்க. என்ன சொன்ன? இப்போ யானைன்றது யோசனைக்கு வந்ததா இல்லையா? வந்துச்சுல்ல. ஏன்? நான் யானையை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தேன். குதிரையை பற்றி யோசிச்சிருக்கலாம், கழுதையை பற்றி யோசிச்சிருக்கலாம். முதல்ல வந்தது எது? யானை. இதுதான் பிரச்சனை. இதை பற்றி யோசிக்காதன்னா இதுக்கு என்ன தெரியும்? அதை தான் யோசிக்க தெரியும். அதனால் என்ன பண்ணணும்? எதை செய்யணுமோ அதை பற்றி தான் பேசணும், எதை விடணுமோ அதை பற்றி பேசக்கூடாது. பொய் சொல்லாத, பொய் தான் சொல்லுவோம். திருடாத, திருடுவோம். அட்டுழியம் பண்ணாத, அட்டுழியம் தான் பண்ணுவோம். ஆனால் அது நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைப்படி வாழ கற்றுக்கொள்ளு, ஆண்டவருடைய வார்த்தையை பேசு, ஆண்டவருடைய மகிமையை பேசு, ஆண்டவருடைய வல்லமையை பேசு, அவருடைய பிரசன்னத்தை பேசு. ஆண்டவருடைய வார்த்தையை பேசுனா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய ஒளியில் நடக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பாவம் நம்ம வாழ்க்கையை விட்டு வெளில போயிடும்.
அப்போ இன்னைக்கு ஏன் பாவத்தில் இருக்கிறோன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட எனக்கு நட்புறவு இல்லாததுனால தான் நம்ம எங்கே மாட்டிகிட்டு இருக்கோம்? பாவத்தில் இருக்கோம். ஜபத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாவம் செய்ய தோண மாட்டேங்குதே. நோட்டீஸ் பண்ணிங்களா? ப்ரேயரில் இருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், அப்போ பாவம் செய்ய தோணுதா? தோண மாட்டேங்குது. ஏன் தோண மாட்டேங்குது? ஏன்னா அவரோட ஐக்கியத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் வீட்டுக்கு போனோன்னே சோதனை ஆரம்பிச்சிருது. ஏன்? நிறைய பேர் என்ன, ஏன் சோதனை ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஆண்டவர் நம்மளை விட்டு வெளியில் போகல. நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போனால் தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கிறோம் நினச்சிடுறோம். அதனால தான் இந்த நற்கருணை சாப்பலில் போய் ஜெபிக்கிறவங்கள நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுவேன். நற்கருணை பிரசன்னத்தில் போய் டெய்லி ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அது நல்ல காரியமாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் என்ன நம்ப ஆரம்பிச்சிடறாங்க தெரியுமா? நற்கருணைநாதரோடு இருக்கும் பொழுது தான் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதாகவும், அவங்க வீட்டுக்கு போனோன்னா பிரசன்னம் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், நற்கருணை ஆலயத்தில் இருக்கிற அதே தெய்வ பிரசன்னம் உங்கள் வீட்டிலும் இருக்கிறது. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், அவர் ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், அவர் ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அவர் உங்களை விட்டு போகவே மாட்டார். நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூடவே நடப்பார். அவர் அவ்வளோ ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர், ஃபெலோஷிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறவர். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுகிற கடவுள். மலைகள் விலகி போனாலும், உலக நிலை பெயர்ந்தாலும் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகி போவதே இல்லை. அவர் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கார். அவர் கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு, அவர் இந்த ஐக்கியத்துக்கு, இந்த நட்புறவுக்கு அவர் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாரு. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அந்த உறவு, அந்த ஏக்கம், அந்த பாசம், அந்த ஒன்றிணைப்பு, அந்த ஐக்கியம் உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்குதான்றத கேள்வி. யாரெல்லாம் இயேசுவோட ஐக்கியத்தில் இருக்க பழகி கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் பாவம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்கிறார்கள். தெளிவாக யோவான் எழுதுகிறார். யோவான் எழுதிய முதல் திருமுகத்தை தயவு செய்து வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. மிக தெளிவாக யோவான் எழுதுகிறார், யாரெல்லாம் இயேசுவோடு ஒன்றிணைந்த அந்த ஐக்கியத்தில் இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் பாவ வழிகளில் நடப்பது இல்லை, இருளில் நடப்பது இல்லை. அவர்களுக்கு பாவமுக்கும் அவங்க சம்பந்தம் இல்லை. ஒருத்தன் பாவத்திலேயே மூழ்கி கிடக்கிறான், பாவ வாழ்க்கையிலேருந்து அவனால் வெளியில் வர முடியலன்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவோடு அவனுக்கு நட்புறவு ஏற்படலைன்னு அர்த்தம். இன்றைக்கி ஒரு சில பாவங்களோடு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இதுதான் பிரச்சனையாக இருக்கலாம். தயவு செய்து இயேசுவோடு அதிகமான நேரத்தை செலவிடுங்கள். பைபிள் வாசிக்கிறதுக்குன்னு உங்கள் நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க. பைபிள் வாசிக்கிறதுக்குன்னு உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒதுக்குங்க. ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல உட்காந்து பைபிளை வாசிக்கிறத உங்களுடைய பழக்கமாக வைத்து கொள்ளுங்கள். நான் நிறைய ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருந்த நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, அவர்களுக்கென்று ஒரு ஜப நேரம் என்று அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஜப அறை, ஜப ஒரு ஏரியா, அவங்க வீட்டில் ஒரு கார்னர், த ப்ரேயர் கார்னர் என்று அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் அங்கே செல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவ மகிமை அவர்களுக்கு இறங்குறதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இது ப்ராக்டிக்கலாக அவங்க சொல்கிறது. உங்களுக்கு என்று அப்படி ஒரு இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மோய்சன் ஆண்டவர் சந்திக்கும் பொழுது கூட எங்கே போய் சந்திச்சாரு? சந்திப்பின் கூடாரத்தில் போய் சந்திக்கிறார். ஆண்டவர் எங்கே வேணாலும் சந்திக்கலாம், ஆனால் இது ஆண்டவருக்குன்ற ஒரு இடம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒதுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. ஆண்டவர் வார்த்தை வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. பைபிள் படிக்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்லைன்னா, பிரியமான என் சகோதரனே சகோதரியே, உனக்கும் கடவுளுக்கும் என்ன இல்லை? நட்புறவு இல்லை, ஐக்கியம் இல்லை. ஏற்கனவே நான் சொன்னேன், இறை வார்த்தை இல்லாமல் ஒருத்தரால் ஐக்கியத்தில் வாழ முடியாது.
இது எங்கே பார்க்குறோம்? திருத்தூதர் 2:42. திருப்பி அதே வசனம். அவர்கள் திருத்தூதரனுடைய போதனையில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். திருத்தூதருடைய போதனை நிலைத்திருந்ததனால் அவர்களால் நட்புறவில் வாழ முடிஞ்சது. அடுத்தது சொல்கிறேன், பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு நட்புறவில் இருக்கணும். இறை வார்த்தையில் கால் ஊன்றி ஆண்டவரோட நட்புறவில் இருக்கணும்னா ஆண்டவருடைய புனிதர்களோடு நட்புறவில் இருக்க வேண்டும். இதனால தான் ஒவ்வொரு தடவை விசுவாச அறிக்கை பண்ணும்போது என்ன விசுவாச அறிக்கை பண்ணுறோம்? புனிதர்களுடைய சமூக உறவை, புனிதர்களுடைய சமோதித்த பிரயோஜனத்தை விசுவசிக்கிறோம், புனிதர்களுடைய ஐக்கியத்தை விசுவசிக்கிறோம். நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் உண்மையிலேயே புனிதர்களோடு ஐக்கியத்தில் இருக்கிறோன்றதை நம்புகிறோம்? நான் கையை தூக்க சொல்லலை. எத்தனை பேர் உண்மையிலேயே புனிதர்களோடு வாழ்கிறோம் அப்படின்றத நம்புகிறோம்? எனக்கு இது மிகப்பெரிய டவுட். நான் சொன்னேன் இல்லையா, அந்த புத்தகம் கைலாச மகாரிஷி பற்றி புத்தகம், அந்த புத்தகத்தில் ஒரு டாபிக் என்னென்னா புனிதர்களோடு ஐக்கியம் அப்படின்னு ஒரு டாபிக். அந்த புனிதருடைய ஐக்கியம்ன்ற டாப்பிக்கில் என்னென்னா, அந்த கைலாச மகரிஷி சொல்வார், எனக்கு ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுத்தது சவேரியாருடைய சொந்தக்காரர் ஒரு சாமியார். யார்? பிரான்சிஸ் சவேரியாருடைய சொந்தக்காரர் சாமியார். நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்ததுலேருந்து சவேரியாரை சந்தித்திருக்கிறேன், பாலிகார்பன்ற புனிதரை சந்தித்திருக்கிறேன். இதில் கூத்து என்னென்னா, அன்னைக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருந்த சாது சுந்தர் சிங்குக்கும் பாலிகார்பன் ஒரு செயின்ட் இருக்காருன்னு தெரியாது. புத்தகம் எழுதின நம்மளுடைய ப்ராட்டஸ்டன்ட் சகோதரனுக்கும் பாலிகார்பன் கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு புனிதர் இருக்காருன்னு தெரிஞ்சால் தானே எழுத முடியும். அவர் எழுதுறாரு, பாலிகார்பன் ஒரு மனுஷனை சந்திச்சேன்னு சொல்றாரு. புனிதருடைய ஐக்கியம் வெறும் பைபிளில் இருக்கிற வெறும் வார்த்தை இல்லை, இது உண்மையிலேயே நடக்குதுன்னு எழுதுறார். பாதிரி பியோவினுடைய வாழ்க்கையில் புனிதர்களை சந்திக்கிறதை பார்க்கிறோம். பாதிரி பியோ உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே பல பேரை சந்திக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது உயிரோடு இருக்கிற ஒரு சில குருக்களும் கன்னியர்களும் இத்தகைய புனிதர்களாக வாழ்ந்து கொண்டு ஒரே நேரத்தில் பல மக்களை சந்திக்கிறதை பார்க்க முடியுது. திருச்சபை அங்கீகாரம் கொடுத்ததுக்கு அப்புறமேல் அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக பேர்களோடு சொல்லுவேன். ஆனால் இருக்கிறாங்க, இன்றைக்கும் அத்தகைய புனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பாதிரி பியோ போன்ற புனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போது ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருக்கிறவங்க என்ன போட்டிருக்கேன்னா பைபிளில் புனிதர்களோட ஐக்கியத்தில் இருப்பாங்க, நட்புறவில் இருப்பாங்க. இது எங்கே பார்க்குறோம்? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேறு நாட்டினத்தரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தில். நல்ல கவனிங்க, இறை மக்கள் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இறை மக்கள் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை அண்டர்லைன் பண்ணிட்டு மேலே செயின்ட்ஸ் அப்படின்னு எழுதுங்க. SAINTS, புனிதர்கள். இறை மக்கள்ன்ற அண்டர்லைன் பண்ணி புனிதர்கள் எழுதுங்க. ஏன்னா ஒரிஜினல் கிரீக்கில், கிரீக் நியூ டெஸ்டமெண்ட்டில் ஹாகியோஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்திருக்கு. என்ன ஹாகியோஸ்னா என்ன? புனிதர்கள்னு அர்த்தம். இங்கே இறை மக்கள்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தை என்ன பயன்படுத்தியிருக்கு? ஹாகியோஸ். எக்லேசியான்னு பயன்படுத்தலை, இறை மக்கள்னு பயன்படுத்தலை. அங்கே என்ன போட்டிருக்கு? ஹாகியோஸ். ஹாகியோஸ்னாலே புனிதர்கள்னு அர்த்தம். அப்போ இதில் எப்படி வரணும்? எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினத்தரும் அல்ல, நீங்கள் புனிதர்களினுடைய சமூகத்தின் உடன் குடிமக்கள். இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப கிளீனாக இருக்கும் பாருங்க. So then you are no longer strangers and alien, but you are fellow citizens with the saints. இதைத்தான் விவிலியம் சொல்கிறது. இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நீங்களும் நானும் யாரா? புனிதருடைய கூட்டத்தில் ஒரு அங்கத்தினர். We are one among the saints. இப்போ இன்னொன்று நுணுக்கத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு சின்ன நுணுக்கம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுனால, பாவம் எதுவும் செய்யாமல் இருக்கிறதுனால, நம்ம பொய் சொல்லாமல் இருக்கிறதுனால, தப்பானது எதுவும் செய்யாமல் இருக்கிறதுனால நாளைக்கு புனிதர் ஆவோன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா,
ஆண்டவர் நம்மை புனிதர்கள் கூட்டத்தில் சேர்த்திருக்கிறார், ஆகவே அந்த காரியங்களை செய்யாமல் இருக்கணும்னு போட்டிருக்கு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுனால உங்களை புனிதர் ஆக்கலை, ஆண்டவர் உங்களை புனிதர்கள் கூட்டத்தில் சேர்த்ததுனால இனிமேல் பரிசுத்தமாய் இருங்கள் என்றுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா, நான் புனிதர்கள் கூட்டத்தில் ஒரு அங்கத்தினர் என்ற உணர்வே நமக்கு இல்லை. இருக்குதா? நான் ஒரு புனிதன் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் நமக்கு இருக்குதா? வரமாட்டேங்குது. பைபிள் அதை தான் சொல்லுது. அந்த தைரியம் வர வரைக்கும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, பாவத்துக்கு அடிமையாக மாட்டிட்டு உட்காந்துருப்போம். பைபிள் சொல்லுகிறது, இனி நீங்கள் அந்நியர் அல்ல. நான் சொல்கிற இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்வீங்களா? இனி நான் அந்நியன் அல்ல. சொல்லுங்க. இனி நான் வேற்று நாட்டினவரும் அல்ல. இனி நான் புனிதர்கள் சமூகத்தின் உடன் குடிமக்கள். I am a citizen with the saints. புனிதர்களோடு நான் ஒரு குடிமகனாக இருக்கிறேன். இதை விசுவசிக்கிறேன். பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இது உங்களுடைய விசுவாச அறிக்கையாய் இதை அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள். You are saint already. இது நீங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து புனிதத்தின் வாழ்க்கைக்கு கடந்து போக முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்? திருப்பி ரோமையருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. ரோமையர் 8:30. ஆஹா, 28லேருந்து வாசிங்க. சாரி, 9லேருந்து வாசிங்க. தம்மால் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை நல்ல கவனிங்க, என்ன பண்றாரா? தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கி. நல்ல கவனிங்க, தமக்கு தாம் அழைத்தவர்கள் ஏற்புடையவர் ஆகின்னு போடல, அவர்களை ஏற்புடையவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பரிசுத்தம் ஆகிறது இல்லைங்க, அவர் நம்மளை பரிசுத்தம் ஆக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கடவுளுக்கு ஏத்தது போல நம்ம மாறுறது இல்லை, அவர் நம்மளை அவருக்கு ஏத்தாது போல. ஹல்லேலூயா. இந்த டிஃபரன்ஸ் நமக்கு புரியணும். We don't become holy, God makes us holy. கடவுளுக்கு ஏற்றது போல நம்மளால மாற முடியாது. ஏங்க, பாவத்துக்கு அடிமையாக கிடக்கிறோம். அடிமை என்னென்ன அர்த்தம்? நமக்கு எந்த சுதந்திரம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ நீ நான் பண்ணணும், நீ பண்ணணும், நீ பொய் சொல்லாமல் இரு, இப்படி பண்ண அப்படி பண்ணுனா யாரால முடியும்? யாராலையும் முடியாது. 10 கட்டளைகளை கூட கடைபிடிச்சிடலாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எப்பா ஒருத்தன் மேலே நீ கோவப்பட்டாலே அவனை கொலை பண்ண மாதிரின்றாரு. ஒருத்தன் இச்சையான பார்வையில் பார்த்தாலே அவனோட அப்படி பார்க்க போனால் ஊரில் இருக்க அத்தனை பேரும் கொலைகாரனும். அப்படி ஒரு பரிசுத்தமாக வாழ முடியுமா? நம்ம மாற முடியாது. பழைய ஏற்பாட்டு 10 கட்டளையே அப்படி வாழ்ந்துடலாம். விபச்சாரம் செய்யாமல் இரு, செய்யாமல் இருந்துடலாம். கொலை செய்யாமல் இரு, செய்யாமல் இருந்துடலாம். பொய் சொல்லாம், பொய் சாட்சி சொல்லாமல் இரு, பொய் சாட்சியை சொல்லாமல் இருந்துடலாம். கோவப்படாமல் இருக்க முடியுதா? பார்வையில் பார்த்த உடனே தப்பாக சிந்திக்காமல் இருக்க முடியுதா? அப்படி ஒரு பரிசுத்தத்தின் சிந்தனை முடியுதா? முடியாது. பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கிற கட்டளைகளை யார் வேண்டுமானாலும் எளிதாக கடைபிடித்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குற கட்டளையை இயேசு இல்லாமல் நம்மளால் கடைபிடிக்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளால் அவர் எதிர்பார்க்குற பரிசுத்தத்துக்கு நம்மளால் ஏறி போக முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரா? அவரை நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக நீங்கள் புனிதர் ஆவறதுக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது யாருடைய வேலை? அவருடைய வேலை. ஹல்லேலூயா. திருப்பி அதான் அந்த வசனம் வாசிங்க. தாம் முன்குறித்தோரை அவர் அழைத்தார். அதுக்கு தான் கூப்பிட்டார். அழைத்தார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கி. அவர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? ஏற்புடையவர் ஆக்கி இருக்கிறார். இது அடுத்தது புரிஞ்சுக்கோங்க.
இனிமேல் தான் உங்களை ஏற்புடையவர் ஆக்கணும்னு இல்லை, ஏற்கனவே உங்களை ஏற்புடையவர் ஆக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தமாக ஆக்க தேவையில்லை. அவர் சொல்கிறார், ஏற்கனவே உங்களை பரிசுத்தமாக ஆக்கிட்டேங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் புனிதர் கூட்டத்தில் உறுப்பினராக இல்லையா? எத்தனை பேர் உறுப்பினரோ கைகளை தூக்கி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசுவின் புனிதர்கள் கூட்டத்தில் அதிகாரம் பெற்ற ஒரு உறுப்பினர். ஹல்லேலூயா. அந்த அந்த உறுப்பினர், அந்த புனிதருக்குரிய அந்த உறுப்பினர் அந்த அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி இனிமேட்டு வாழணும். அவர் நம்மளை இனிமேல் பரிசுத்தமாக்க போகிறது இல்லை. ஏற்கனவே பைபிள் சொல்லுகிறது, அவர் நம்மை பரிசுத்தம் ஆக்கி இருக்கிறார். பாருங்க, அந்த நட்புறவை நீங்கள் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் இந்த புனிதர்களுடைய ஐக்கியத்தில் இருங்கள். நீங்கள் இனி அந்நியர்கள் அல்ல, மாறாக புனிதர்கள் சமூகத்தில் உடன் குடிமக்கள். அடுத்த லெவல் பாருங்க, கடவுளுடைய குடும்பத்தில். நீங்க புனிதர்கள் கூட்டத்தில் மட்டும் அங்கத்தினர் இல்லை, கடவுளுடைய குடும்பத்திலேயே அங்கத்தினர்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. சேர்ந்து ஆடுவேன் பாடுவேன், ஆடுவேன் நடனம் ஆடுவேன். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். ஹல்லேலூயா. இப்போ மணி 1. இப்போ கொஞ்சம் சாப்பாட்டுக்கு வயிற்றுக்கு போடுறதுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க, சாப்பிட போகிறோம். பிரியமான என் சகோதர சகோதரிகள், ஒரே ஒரு வசனத்தோடு நீங்கள் சாப்பிட்டுட்டு போகணும். என்ன தெரியுமா? ரோமேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 14வது அதிகாரம் கடைசி வசனம். 14வதுல கடைசி வசனம் வாசிங்க. ரோமையர் 14 கடைசி வசனம். 14. நல்லதோ கெட்டதோ என்ற ஐயத்தோடு உண்போர். நல்ல கவனிங்க, சாப்பிடும் போது இது வயிறுக்கு தங்குமா தங்காதா, இது வயிறுக்கு நல்லதா இல்லையா அப்படின்ற சந்தேகத்தோடு சாப்பிட்றவங்களாம் என்ன பெற்றாங்களா? சரியா? அடுத்தது என்ன போட்டிருக்கு? உறுதியான மனநிலையோடு. அப்புறம் உறுதியான மனநிலையோடு செய்யப்படாதது எதுவுமே பாவமே. சரியா? இப்போ இந்த உறுதியான மனநிலையோடு இருக்கு இல்லையா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உறுதியான மனநிலை அப்படின்னு வார்த்தைக்கு இல்லையா, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நான் இப்போ இதே வசனத்தை இங்கிலீஷில் வாசிக்கிறேன். சரியா? ஏன்னா இந்த மொழி மாற்றம் செய்யும் பொழுது ஒரு சில விஷயங்கள் மாறி போயிடும். இங்கிலீஷில் வாசிக்கிறேன், நல்ல கவனிங்க. But whoever has doubt is condemned if he eats. டவுட்டோட சாப்பிட்டா கண்டெம்டு. கண்டெம்னா என்ன? சபிக்கப்பட்டவர், தண்டனை தீர்ப்பு பெற்றவர் அர்த்தம். Who eats with doubt is condemned because the eating is not from faith. அந்த உண்ணுதல் எங்கேருந்து வரல? விசுவாசத்திலேருந்து வரல, நம்பிக்கையிலேருந்து வரல. மொழி மாற்றம் செய்யும் போது இவங்க உறுதியோடுன்னு எழுதிட்டாங்க. அது உறுதி இல்லை, அது நம்பிக்கை. எழுதிக்கங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்லாமல் செய்வது எல்லாம்
எனிதிங் தட் டஸ் நாட் கம் ஃப்ரம் ஃபெய்த் இஸ் அ சின். அதனால் இப்போ நீங்கள் போய் சாப்பிட போகிறீங்க, சாப்பிடும்போது விசுவாசத்தோடு சாப்பிடுங்க. என்னன்னு சாப்பிடணும்? இந்த சாப்பாடு எனக்குள்ளே போகும் பொழுது இது ஆண்டவருடைய அருட்கருவியாக மாறி உள்ளே போகுதுன்னு விசுவசிங்க. ஆண்டவருடைய வலப்புறத்து, ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய வலப்புறத்துலேருந்து தண்ணீர் புறப்பட்டது. அந்த தண்ணீர் எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் வாழ்வு புலர்ந்தது அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம்ல. இன்றைக்கி நீங்கள் குடிக்கிற தண்ணியும் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. அந்த நம்பிக்கையோடு சாப்பிடுங்க. சரியா? நல்லா சாப்பிடுங்க. கொடுக்குறத சந்தோஷமாக சாப்பிடுங்க. தண்ணியை தைரியமாக குடிங்க. ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னு, ஒரு சில பேர் வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர வழக்கத்தை வச்சுருக்கிறீங்க. ஏன்? வேறு தண்ணி குடித்தா என்ன ஆகும்? சளி பிடிச்சிக்கும், ஜலதோஷம் பிடிச்சிக்கும், பிசாசு பிடிச்சிக்கும். பிரதர், இனிமேட்டு உங்கள் வாழ்க்கையில் உணவு சம்பந்தமாக எந்த நோயும் கிடையாது. In the name of Jesus I declare. எதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது உங்களுக்கு தீங்கு இழைக்காது. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்களோ வளர்த்த கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏங்க, விஷத்தை குடித்தா கூட அது உங்களுக்கு ஒன்றும் தாக்குதல் செய்யாது. ஏன்னா குடிச்சு பார்த்துருக்கேன், ஒன்றும் ஆகலை. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அந்த விஷத்தை குடித்து ஒரு வயிற்றாலனாவது போயிருக்கலாம், அதுவும் போகலை. விஷம் கூட ஒன்றும் செய்யாது. ஏன்னா நீங்கள் வாழ்கிறது மாமிசத்தில் அல்ல, ஊன் இயல்பில் அல்ல, ஆவிக்குரிய இயல்பில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஹல்லேலூயா. அதனால் தைரியமாக சாப்பிடுங்க. யார் எது கொடுத்தாலும் தைரியமாக சாப்பிடுங்க. எந்த சாப்பாடும் உங்களை தீட்டுப்படுத்தா. தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு சில பேர் நிறைய அலர்ஜியோடு வந்திருக்கிறீங்க. ஒரு சில பேர்லாம் சொல்கிறீங்க, ஐயோ மீன் சாப்பிட்டா அலர்ஜி ஆகிடும், இது சாப்பிட்டா அலர்ஜி ஆகிடும், கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி ஆகிடும், அரிப்பு வரும். In the name of Jesus I declare every allergy to be null and void. இனி உணவினால் உங்களுக்கு எந்த அலர்ஜியும் இல்லை. ஆண்டவருக்கு வளர்த்த கருவொலி எழுப்பி நன்றி செலுத்தி நாம் உணவுக்கு கழிந்து செல்லலாம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.